ஸோ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் 10:38. இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நம்ம செகண்ட் அந்த இதை மட்டும் படிங்க சிஸ்டர். இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினாலும் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஏசப்பா இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் பரிசுத்த ஆவினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் இல்லையா? அங்க பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில இருக்கும் பொழுது பிசாசு பிடித்தவர்களுக்கு என்ன பண்ணாரு? விடுதலையை குடிக்கும்படிக்கு அவர் எல்லா இடத்துலையும் சுற்றி திரிகிற தேவனா இருக்கிறார். நீங்க பார்க்கும் பொழுது நம்ம இன்னைக்கோட டாபிக் வந்து அனாயிண்டிங், அபிஷேகம். அந்த அபிஷேகம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நாளடைவில் நம்மளுடைய அபிஷேகத்தை இழந்து போயிடும். ஆரம்ப நாட்கள்ல நமக்கு வைராக்கியமா தேவனை சார்ந்து நாம் வாழ்வோம். அது நாளடைவில் அது என்ன ஆகும்னா நம்மளுடைய அபிஷேகத்தை நம்ம இழந்து போகிறோம். காரணம், தேவனோடு இருக்கிற அன்பை மறந்து நம்ம என்ன பண்றோம்னா தேவனை விட்டு தூரமாய் போகும் பொழுது அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன போறோம்? இழந்து போறோம். அந்த இழந்து போகும் பொழுது எப்படி நம்ம இழந்து போகிறோம்? அது நம்ம குடும்பத்துல வர பிரச்சனைகளாகட்டும் சரி, நம்மளுடைய வேலை ஸ்தலங்களாகட்டும் சரி, நம்ம போற இடத்த நம்ம குடும்பங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு இருக்கும் பொழுது பிசாசானவன் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய அனாயிண்டிங், நம்மளுடைய அபிஷேகத்தை நம்ம என்ன பண்றோம்னா இழந்து போறோம். இழந்து போறது இல்லை, அந்த அபிஷேகத்தை என்ன பண்றோம்? நம்ம மறந்து போறோம் இல்லையா? இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பெற்றவராய் தன்னுடைய ஜனங்களை எப்படி பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்க வேற என்ன பண்றாரு? சுற்றி திரிகிற தேவனா இருக்கிறார். அதே மாதிரி லூக்கா 4:18 படிங்களேன். லூக்கா 4:18. லூக் 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். அதுதான் நமக்கு முக்கியம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். அதாவது சிறைப்பட்டவர்கள் யாரு? பாவத்துல சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. அது யார் கொடுக்க முடியும்? ஏசப்பா மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அதான் தேவன் சொல்றாரு இங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அதாவது ஏசப்பா சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வியாதியஸ்தர்கள் கூடயும், விபச்சாரம் வேசித்தனம் செய்கிறவர்கள் கூடயும், திருடர்கள் கூடயும் மாத்திரம்தான் இருக்கிறார். மீன் பிடிக்கிறவங்க கூட மாத்திரம்தான் இருக்கிறார் இல்லையா? அவர் பார்க்கும் பொழுது பரிசேயர் சதிசேயர்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த கட்டளைகளை கைப்பிடித்து வந்த பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, பிசாசுகளை துரத்த தேவன் என்ன பண்ணாரு? அவரை அனுப்பி வைத்தார் இல்லையா? இவரும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட மக்கள் கூட தான் இருக்கிறார். சரியா? இங்க பார்க்கும் பொழுது யாரை? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். சரியா? இந்த சிறைப்பட்டவர்கள் பிசாசினால் சிறைப்பட்டவர்கள் இருக்காங்களா? அபிஷேகத்தை மறந்து தேவனை விட்டு தூரமா இருக்கிறவர்களுக்கு என்ன பண்றாருன்னா தேவன் என்ன பண்றாரு? அவர்களுக்கு விடுதலை கொடுக்கத்தான் தேவன் இந்த பூமிக்கு வராரு. வந்து அவர்களுக்கு விடுதலையும் கொடுக்கிறார் இல்லையா? அதே பாருங்களா, 34-36 அதே லூக்கா 4:34 34-36 படிங்களேன். உம்மை இன்னார் என்று அறிவேன், தேவனுடைய பரிசுத்தர் என்றும் சத்தமிட்டான். அதற்கு இயேசு, பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசானதை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. இங்க பாத்தீங்கன்னா அந்த 34 பாத்தீங்கன்னா, நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன? இது யார் கேட்கறது? பிசாசு. அதாவது பிசாசுக்கு நல்லா தெரியும் ஏசப்பா யாரு, நமக்கு தான் தெரியாது இல்லையா? பிசாசுக்கு நல்லாவே தெரியும் ஏசப்பா யாருன்னு தெரியும்.
இல்லையா? ஆனா நமக்கு தான் தேவனை பத்தி, அவருடைய அன்பை பத்தி, அவருடைய மகிமையை பத்தி, அவருடைய கிருபையை பத்தி நமக்கு தெரியாது. இங்க பிசாசு என்ன சொல்றான்? ஐயோ ஆண்டவரே, உங்களுக்கும் எனக்கும் என்ன, ஐயோ என்னுடைய நேரம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஏன் வந்தீங்க இல்லையா அப்படின்னும் போது ஏசப்பா என்ன பண்றாருன்னா, அவரு பாருங்க எப்படின்னு, அவரை காட்டி கொடுக்காதபடிக்கு அவர் என்ன சொல்றாரு, சத்தம் போடாம போயிரு அப்படின்னு சொல்லி பிசாசை கட்டளை கொடுக்குறாரு, அதுவும் போயிரு. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய அனாயிண்டிங், ஏசப்பா தான் நமக்கு ஒரு ரோல் மாடல். நம்மளுடைய ஊழியத்துல யார் ரோல் மாடல்? டிஜிஎஸ் தினகரனோ, பால் தினகரனோ, மோகன் சிலாசரஸோ யாரும் கிடையாது. நமக்கு ரோல் மாடல் ஏசப்பா இல்லையா? இந்த பைபிள் படி பார்க்கும் பொழுது பவுலும் பேதுரும் யோவான் இவங்க எல்லாம் யாரை பின்பற்றினாங்க? ஏசப்பா. அதுக்கு பின் வந்தவங்க யாரை பின்பற்றுறாங்கன்னா அப்போஸ்தலர்களை பின்பற்றுறாங்க. அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்களை பின்பற்றுறாங்க. சரியா? அதே போலதான் நம்ம யாரை பின்பற்றணும்? ஏசப்பாவை பின்பற்றணும். ஏசப்பாவை பின்பற்றி நம்ம வரும் காலத்துல நமக்கு போராட்டங்கள் வரும். இந்த போராட்டங்கள் வரும் பொழுது ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல நடந்தது போல இப்போ நமக்கு அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகத்தை வைத்து ஏசப்பா எப்படி பிசாசை அதட்டினாரோ, எப்படி துரத்தினாரோ, அதே வல்லமையும் மகிமையும் நமக்கும் உண்டு. ஏசப்பா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில தன்னுடைய அந்த பிசாசுடைய தலையை நசுக்கிட்டார். சரியா? நசுக்கினது நிமித்தம் நமக்கும் அந்த வல்லமையும் அபிஷேகத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது நான் ரட்சிப்புக்குள் நடக்கிறதுக்கு முன்பாக தேவனோட தான் இருந்தேன். ஆனா தேவனை விட்டு அந்த ஃபிளக்சுவேஷன் இருக்கும் இல்லையா, கரண்ட் எப்படி ஃபியூஸ் கொஞ்ச நாள் ஏறியும் அப்புறம் திருப்பி போயிடும். அந்த மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கையும் இருந்துச்சு. அப்போ பார்க்கும் பொழுது ஒரு சில நாட்கள்ல கடந்து போகும் பொழுது என்னுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோர்ல இருக்கும். மேலே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அந்த நடுவில் வந்து எட்டி பார்ப்பேன், மேல இருந்து எட்டி பார்ப்பேன். பார்க்கும்போது ஆழமா இருக்கும். அங்க செக்யூரிட்டி ஒரு டைம் வந்து சொன்னாரு, இங்கதான் ஒரு பையன் மேல இருந்து விழுந்து செத்து போயிட்டான் அப்படின்னு. அப்ப எட்டி பார்க்கும் பொழுது நீயும் குதின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்கும் என் காதுல. குதி அப்படின்னு, குதிச்சு பாரு, அங்க இருந்து தொங்குனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்கும். நம்மளுக்கு தோணும், பிசாசு கேட்கறது சொல்றது எனக்கு கேட்கும். அதே மாதிரி பஸ்ஸில், அப்போ கார்லாம் இல்லாதனால நம்ம பஸ்ஸில் போகும்போது ஃபுட்போர்டில் அந்த படிக்கட்டில் நின்றுட்டு போகும்பொழுது இங்கேருந்து குதிச்சிருன்னு சொல்லும், இந்த சத்தம் கேட்கும், குதிச்சிரு அப்படின்னு. ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனத்தை சொன்ன உடனே அந்த எண்ணங்கள் மாறி போகும். அப்போ வசனத்தினாலையும் தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் தான் பிசாசு என்ன பண்ண முடியும்? நம்ம அதட்ட முடியும். வரும் நாட்கள்ல இன்னும் அதிக ப்ரோசிக்யூஷன்ல நம்ம போகும் பொழுது நம்ம அடிபடுவோம், உத வாங்குவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா இந்த அபிஷேகம் மாத்திரம் நம்மள்ட்ட இல்லைன்னா நம்ம தேவனை விட்டு என்ன பண்ணுவோம்? விலகி போயிடுவோம், தேவனை மறுதலிச்சிருவோம். இந்த அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதி அப்போ இது பழைய ஏற்பாடுல சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்படுறாரு. யார் மூலியமாக? சாமுவேல் மூலியமாக சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது ஒரு இடத்திற்கு வரும் பொழுது, தீர்க்கதரிசிகளா இருக்கிற இடத்துல சவுல் வந்து சேரும் பொழுது சவுலும் என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று பைபிள்ல வசனம் இருக்கு. அது எப்படின்னா, தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேல வரும் பொழுது, அவருடைய அபிஷேகம் நம்ம மேல வரும் பொழுது நம்மளும் தீர்க்க தரிசனம் உரைப்போம் இல்லையா? சும்மா தீர்க்க தரிசனம் சொல்றது இல்லை, உண்மையா தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். சவுல் அந்த காலத்துல சவுல் வந்து தீர்க்க தரிசனமும் சொல்லினாருன்னு சொல்லி 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்கு. அது நீங்க இப்ப பார்க்க வேண்டாம், அது ஒரு ரெஃபரன்சஸ்க்காக நான் கொடுக்குறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவீதும் அதே போலதான். இங்க சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு, தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவர் என்ன பண்றாருன்னா கோலியாத்தை மேற்கொள்றார். ஸோ அந்த அபிஷேகம் நம்மளுடைய சிரசின் மேல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன், உங்களுடைய தலையை யாரும் தொட விடாதீங்க. உங்களுடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு ஊழியக்காரரையும் தலையில கை வச்சு ஜெபிக்க விடாதீங்க. நம்ம நினைச்சு போய் ஒரு ஊழியக்காரை நம்பி நம்ம தலையை கொடுத்தோம்னா அவர் மேல இருக்கிற தவறான ஆவி நமக்குள்ள வந்து, அதை நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அதனால நம்மளும் ஜெபிக்கும் பொழுது யார் தலையிலையும் கை வச்சு ஜெபிக்க கூடாது. ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், யார் தலையில நீங்க கை வச்சு ஜெபிக்கணும்னு சொல்லி தேவன் சொல்லுறாரோ அவர்களுடைய தலையில நீங்க கை வச்சு ஜெபிக்கணும். இல்லைன்னா அங்க இருக்க
நீங்க பர்ஃபெக்டா இல்லாம நீங்க போய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவி உங்களை மேற்கொண்டு. ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தலையில கை வச்சு ஜெபிக்க கூடாது, அவர்களுடைய தோல்ல கை வச்சு ஜெபிக்கணும், இல்லாட்டி கையை பிடிச்சு ஜெபிக்கணும். ஏன்னா இந்த தலை தான் நமக்கு அபிஷேகம் பண்ண, தேவன் அபிஷேகம் பண்ண ஒரு சிரசு. இந்த சிரசை நீங்க என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கணும். வரும் நாட்கள்ல அநேக நம்ம எப்பொழுதும் பார்க்கிறது தான், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதர்களும் எழும்பி அவங்க அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பொல்லாத சத்ருவின் அபிஷேகம் நம்ம சிரசின் மேல் வரும் பொழுது நம்மளும் அவங்கள போல மாறிவிடும். அப்ப என்ன ஆகும்னா நம்ம தேவனை விட்டு விலகி போயிடுவோம், தேவனுடைய வருகையில கைவிட்டு போய்விடும். நம்மளுடைய அபிஷேகத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அந்த அபிஷேகம் மாத்திரம் இல்லைன்னா தேவனை விட்டு தூரமா இருப்பீங்க. அந்த அபிஷேகத்தான் தேவனோடு சார்ந்து வாழவும், தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கவும், அந்த தேவனோட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பார். நாள்தோறும் உங்களுடைய அபிஷேகம் புதுப்பிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும் இல்லையா? ஸோ இதுதான் அனாயிண்டிங். இந்த அனாயிண்டிங்கை வச்சுதான் பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். நீங்க அபிஷேகம் இல்லாம நீங்க போனீங்கன்னா என்ன ஆகுவீங்கன்னா தோற்று போயிருவீங்க. அந்த பிசாசு என்ன பண்ணுன்னா, நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் அது தீர்க்க தரிசனமா சொல்லும். புரியுதா? இது நடந்த விஷயம். அதாவது ஒரு ஊழியக்கார் போய் ஒரு பிசாச நீ வெளியில வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பிசாசை நான் சொல்லியிருக்கேன், வெளியில என்ன சொல்லியிருக்குதுன்னா, என்ன எதுக்கு நீ வெளியில கூப்பிடுற அப்படின்னு கேட்டு, நீ எப்படி இந்த சகோதரிக்குள்ள இருக்க அப்படின்னு சொன்னோன்னா அது சொல்லிச்சான், நீ 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 என்னை பத்தி சொல்றல, நான் உன்னை பத்தி சொல்லிட்டான்னு சொல்லி அந்த பாஸ்டர் செய்த தவறுகள் எல்லாம் சொல்லியிருக்குது. அது எப்படி சொல்லியிருக்குது பாருங்க. நீ அந்த சிஸ்டர் மேல உனக்கு ஆசை இருக்குது இல்லையா, நீ கல்யாணம் ஆனவன் தானேன்னு சொல்லி. ஆனா சத்ருவானவன் பொய் சொல்லுவான். பொய் சொன்னாலும் அதை சொல்லும் பொழுது அங்க இருக்கிறவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? அப்ப பிசாசை துரத்தும் பொழுது ஏசப்பா போல நீ வாயை மூடிட்டு சத்தம் போடாம அவனை விட்டு விலகி போன்னு சொல்லி அந்த அதிகாரமும் அந்த அபிஷேகமும் நம்ம சிரசின் மேல் இருக்கும் பொழுதுதான் பிசாசை நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவன் நம்மளை மேற்கொண்டு விடுவான். அதுக்கு நமக்கு அபிஷேகம் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது பிரைஸ், அதாவது துதித்தல். சரியா? 2 பேர்த்து குறித்து நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர்கள் 16:23, 24-25. ஆக்ட்ஸ் சாப்டர் 16, அப்போஸ்தலர் 16:23-24-25. அவர்கள் அநேகரை அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவு மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, நடுராத்திரியில என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணி துதிக்கிறாங்க. அந்த துதித்தல் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில. அதாவது நம்ம எங்க போனாலும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போஸ்தலர் 16:23-24-25. சரியா? அந்த 25 படிங்களேன் சிஸ்டர். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதாவது கூட இருந்த யாரு, கூட சிறையில இருந்தவங்களும் என்ன பண்றாங்க, அதை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இங்க பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், பவுலும் சீலாவையும் என்ன பண்றாங்க, அடின்னு அடி பின்னி எடுத்து கொண்டு போய் சிறையில என்ன பண்ணி வச்சிருக்காங்க, போட்டதும் இல்லாம அவங்க 2 பேர்த்தையும் கட்டியும் வச்சிருக்காங்க. எப்படி கட்டி வச்சிருக்காங்கன்ற மேல 24 வசனத்துல போட்டிருக்கு. உட்காவலிலே அடைத்து அவர்களை கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தார். அதாவது அவங்களால எந்திரிச்சும் போக முடியாது. அதனால அந்த கொடூரமான ஒரு சிச்சுவேஷன்லயும் பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, சந்தோஷமா தேவனை துதித்து கொண்டு இருந்தார்கள். அதனால 26ஆம் வசனத்துல பாருங்க என்ன நடந்துச்சு.
சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. கட்டுகள் இதே, அதாவது நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நீங்க பாடுற பாட்டு, இந்த பூமி என்ன பண்ணும்? அசைக்கப்படணும். நம்ம பாடுற பாட்டு, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இந்த ஏரியா ஃபுல்லா அசைக்கப்படணும் இல்லையா? அந்த அசைதல், அந்த ஒரு வல்லமை, அந்த ஒரு அபிஷேகம் யார் மேல இருந்துச்சு? பவுல் சீலா மேல இருந்துச்சு. அவர்களுடைய துதித்தல தேவன் என்ன பண்றாரு? கேட்டு அவர்களுடைய சிறையிறப்பை தேவன் என்ன பண்றாரு? மாற்றினார். அதுவும் இல்லாம பாருங்க, கூட இருந்த எல்லாத்தோட சிறையிறப்பையும் தேவன் மாற்றிட்டார். பாடினது 2 பேரு, விடுதலை பெற்றது கூட இருந்தவனும் சேர்ந்து விடுதலை பெற்ற. அதாவது நம்மளும் அதே மாதிரிதான். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கும் பொழுது இந்த ஏரியால இருக்கிற எல்லாரும் இந்த இடத்துக்கு வரும். அவர்களும் தொடப்படணும், அவர்களுடைய கட்டுகளும் உடைக்கப்படணும், அவர்களுடைய சிறையிறப்பும் மாற்றப்படணும். நம்மளும் ஒரு காலத்துல பாப்பா நம்மளும் ஒரு காலத்துல சிறையிறப்புல தான் இருந்தோம் இல்லையா? நம்மளும் பிசாசின் பிடியில தான் இருந்தோம். நம்மளும் என்ன பண்ணோம்? நம்மளும் தேவனை விட்டு தூரமா தான் இருந்தோம் இல்லையா? நமக்கும் ஒருத்தர் சொன்னதுனாலதான், நமக்காகவும் ஒருத்தர் ஜெபித்ததுனாலதான், நமக்காகவும் ஒருத்தர் துதித்ததுனாலதான் நம்மளுடைய சிறையிறப்பு என்ன போச்சு? மாறி போச்சு. அதே போலதான் வரும் நாட்கள்ல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திலையும் நம்ம பண்ற பிரேயர்லயும் இங்க இருக்கிற மக்கள் அவர்களுடைய சிறையிருப்பு மாற வேண்டும். இங்க வரல சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் நம்மள கூப்பிட்டோம் எத்தனையோ பேர், ஆனா இங்க வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க மாத்திரம் தான் வர முடியும். இன்னைக்கு நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், இன்னைக்கு பரலோகத்துக்கு போகணும்னா இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோன்றனால பரலோகத்துக்கு இல்ல, நம்ம தேவனை அறிந்தது நிமித்தம் பரலோகத்துக்கு போகணும் இல்லையா? அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தேவன் எல்லாத்துக்குமே இந்த எல்லாத்துக்கும் அழைப்பு இருக்கு. ஆனா தெரிந்து கொள்ளும் பொழுது ஜாக்கிரதையாய் தெரிந்து கொள்ளுகிறார் இல்லையா? அது நம்ம எப்பொழுதும் பாக்குறதுதான். 5000 பேர்த்த போஷிக்கிறாரு. 5000 பேர்த்தையும் ஆண்டவர் சீஷரா மாத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும்? ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா எல்லாருமே என்ன பண்றானுங்க? சாப்பாட்டுக்காக வரானுங்க. ஒரு கூட்ட ஜனம் என்ன சாப்பாட்டுக்காக வருது, ஒரு கூட்ட ஜனம் என்னத்துக்காக வருது? அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்க்கவே வராங்க இல்லையா? இப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் அவர் பார்த்தாரு. எனக்கு தெரியும் இந்த 12 பேர் தான் சரியா இருப்பாங்க, அதுலயுமே ஒருத்தன் திருடன். 11 பேர் தான். இந்த 11 பேர்த்த வச்சும் தேவன் மாற்றினார் இந்த உலகம் இல்லையா? அவர் சொல்றாரு, நீ என்ன பேச வேண்டாம்னு சொன்னா இந்த கல்லெல்லாம் பேசும் அப்படின்ற. கல்ல கூட பேச வைக்கிற தேவன் ஒரு இடத்துல கழுதையை பேச வைக்கிறாரு, காகத்தை கொண்டு போஷிக்கிறாரு இல்லையா? அப்ப தேவன் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம், நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல இருக்கிற சிறை கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும் இல்லையா? நம்ம சொல்லலாம், நமக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, நம்ம கட்டுகள்ல இருக்கிறோம், சிறையில இருக்கிறோம். அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்க ஜெபிச்சு பாருங்க, துதிச்சு பாருங்க, அந்த கட்டுகள் உடையும். எல்லா எவிடன்ஸுமே இருக்கு. பவுலும் சீலாவும் இந்த உலகத்துல இருந்தாங்கன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருன்றது எவிடன்ஸ் இருக்கு. இயேசு கிறிஸ்து கல்லறை ஓப்பனா இருக்குன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கு இல்லையா? மற்றபடி நீங்க எந்த இடத்துக்கு போனாலும், புத்திஸ்ட் இடத்துக்கு போனீங்கன்னாலும் சரி, அந்த கல்லறையில புத்தர் இருக்காரு. நோண்டி பார்த்தா அங்க என்ன இருக்கும்? எலும்பு கூடு இருக்கும். இல்ல முகமதோடைய மெக்காக்கு போனீங்கன்னா அந்த இடத்துலயும் என்ன இருக்கும்? அவருடைய எலும்பு கூடு இருக்கும். ஆனா தேவனுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில நீங்க போய் பார்க்கும் பொழுது அவர் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஜீவன் உள்ள தேவன் இல்லையா? அவர் பரிசுத்தர். நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த உலகத்தையே சிருஷ்டித்த தேவன் 3 நாள் இந்த பாதாளத்துல இருந்தார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. உங்களுடைய சிறையிறப்பையும் என்னுடைய சிறையிறப்பையும் மாற்றுவதற்காக, இந்த பிசாசை ஜெயிக்கிறதற்காக தேவன் 3 நாள் இந்த பூமியோட என்னத்துல இருந்தாரு? பாதாளத்துல இருந்தார். ஆனால் 3ஆவது நாள் அவர் வெளியில வரும்பொழுது யூத ராஜசிங்கமாய் இந்த பூமிக்குல இருந்து வெளியில வந்தார். அவர் வந்ததுக்கு அப்புறம் 500 பேர்த்த பார்த்தார், 500 பேர்த்த மீட் பண்றாரு இல்லையா? அதற்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் யூத ராஜசிங்கமாவே மறுபடியும் வருவார். அப்ப இந்த ஜனங்கள் அவரை மறுதளிச்சவர்களும் அவரை குத்தினவர்களும் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது அவர்கள் வேதனைப்படுவார். இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம இப்போ மோடியே வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பார்க்கறதுக்காக எத்தனை பேர் நம்ம போய் பார்க்கிறோம், ஓடி போய் பார்ப்போம்.
இல்லையா? அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடு வானத்துல வரும் பொழுது இந்த உலகத்துல இருக்க அத்தனை கண்களும் அதை பார்க்கும். அவர் இறங்கி வரும் பொழுது தன்னுடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் மகிமையினாலும் இறங்கி வரும் பொழுது என்ன ஆகும்? அப்ப இந்த உலகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு சூரியன் நிமித்தம் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கிடைக்குது. அந்த சூரியனை படைத்த தேவன் எப்படி இருப்பார் நினைச்சு பாருங்க. அவர் இறங்கி வரும் பொழுது அவருடைய மகிமை எப்படி இருக்கும்னு பாருங்க. அதனாலதான் சொல்றாரு தேவன், அவரை பார்த்தவர்கள் அத்தனை பேர் என்ன பண்றாங்க? முழங்கால் படியிட்டார்கள். நீ யாரா வேணா இருந்துக்கோ, நீ யாரா வேணா எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துக்கோ, ஆனா என் தேவனாகிய கர்த்தர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நீ முழங்கால் படியிட்டு தான் ஆக வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து மறுபடியும் அவர் வரும் பொழுது நம்ம அவரோடு சேர்ந்து அவர் கூட போகணுமே தவிர கைவிட்டு போகக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு தாமதம். இன்னும் என்னுடைய பிள்ளைங்க என்னை அறியாதபடிக்கு இருக்கிறார்கள் என்று அவருக்கு ஒரு இருதயத்துல ஒரு வேதனை உண்டு இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்களேன், அவர் வரணும்னா அவருக்கு தெரியாது, ஆனா பிதாக்கு தெரியும். அவர் வரணும்னு நினைச்சா வரலாம், ஆனா இன்னும் தன்னுடைய ஜனத்திற்காக அந்த நேரங்களை அவர் எடுத்துட்டு தான் இருக்கிறார் இல்லையா? அவர் வரும் பொழுது அது நமக்கு இருக்கிற அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றி போடும். நம்மளுடைய ஜெபத்தினாலும் நம்மளுடைய என்ன சொல்றது பிரைசிங், அதாவது துதித்தல் நிமித்தமும் உங்களுடைய வீட்டில் இருக்க கட்டுகள் எல்லாம் உடையும். அது உடைந்தால்தான் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரும். அது உடைக்கப்படலைன்னா நீங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பீங்க. வாழ்க்கையில ஒரு மாற்றமே இருக்காது. நீங்க பேர் கிறிஸ்தவர்களா இருக்கலாம். சொன்னது போல சலீம் சொன்னது போல கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சரியா? நீங்க போய் பைபிள் படி கேட்டு பாருங்களேன், எல்லாமே தெரியும். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அபிஷேகம் இருக்காது, அவர்களுடைய நடக்கையில ஒரு அபிஷேகம் இருக்காது. காரணம் அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? நம்ம பரிசுத்தவான்கள் என்று நினைத்துக் கொள்ளுவார்கள். அதுதான் இல்லை. நம்மளுடைய நாட்கள் கடந்து போகும் போது நம் தேவனோடு சார்ந்து வாழ வேண்டும். அதை நம்ம தேவனை விட்டு தூரமா இருந்தோம்னா அந்த அபிஷேகமும் இருக்காது, அந்த துதித்தலும் இருக்காது. நீங்க துதிக்கும் பொழுது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அவரை நீங்க பிரைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பத்தி புகழ்ந்து பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும், சேலரியில இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் இல்லையா? இங்க தேவனை நீங்க துதிக்க துதிக்க என்ன ஆகும்னா உங்களுடைய சிறையிருப்பை தேவன் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். உங்களுடைய கட்டுகள் எல்லாம் என்ன ஆகும்? உடைக்கப்படும். இங்க பாத்தீங்கன்னா பவுலும் சீலாவும் அவ்வளவு வேதனையில இருக்கிறாங்க, அடிப்பட்டு. அந்த அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது தெரியும், ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அங்க ஒரு பிசாசை துரத்தி இருப்பாங்க. அதே அதிகாரத்துல பாருங்களேன், 4, 16, 17, 18 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்களேன். 16, 17, 18. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். எத்தனை நாள்? அநேக நாள். ஒரு நாள் 2 நாள் இல்ல, அநேக நாள் பவுலுக்கு பின்னாடியும் சீலாக்கு பின்னாடியும் என்ன பண்றா? கத்திக்கிட்டே இருக்கிறா. தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரங்க, இவங்க நல்லவங்க, இவங்க நல்லவங்க. யார் சொல்றது? குறி சொல்ற பெண், பிசாஸ். பவுல் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. கீழே படிங்க சிஸ்டர். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, பவுல் எவ்வளவு கோவப்பட்டிருப்பாரு பாருங்க. கோவப்பட்டு, ஏன்னா தினமும் யாராச்சும் பிரைஸ் பண்ணிட்டே இருந்தா கோவம் வருமா வராது? அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு இது பிசாசு. படிங்க சிஸ்டர். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பாத்தீங்களா? நம்ம பவுலை போல இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பிசாசை பார்த்து இயேசுவின் நாமத்தினால நீ போ அப்படின்னா அது போயிடும். இந்த பிசாசை துரத்தினது நிமித்தம் தான் பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க? ஜெயில போட்டாங்க. பிசாசை துரத்துறதுனால அவங்க ஜெயில இருக்காங்க. ஆனா தேவன் பாத்தீங்கன்னா 26ஆம் வசனத்துல என்ன பண்றாரு? பூமி அதிரத்தக்க,
அவர் எப்படி வர்றாரு பாருங்க. தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுடைய பிரைசிங், அதாவது நம்ம துதித்தலை கேட்டு தேவன் எப்படி வர்றாருன்னு பாருங்க. பூமி அதிரத்தக்க, இல்லையா? நம்மளுடைய ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, நம்மளுடைய துதித்தலுக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அதாவது நம்மளுடைய ஜெபத்தையும் துதித்தலும் நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் தேவனோடு நம்ம சார்ந்து போகும் பொழுது நம்மளுடைய ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல உங்க கட்டணம் ஆடி போகணும். நீங்க துதிக்கிற துதியில உங்களுடைய வீட்டின் கட்டில் கூட ஆடணும். அப்படி ஜெபிக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு கட்டில தூக்கி கீழே போடக்கூடாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டது. இங்க பவுலியும் சீலாவையும் தேவன் உபயோகித்தது போல உங்களையும் என்னையும் உபயோகிப்பார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடம் அசைக்கப்படும். ஏசப்பாவுடைய நாமம் அது ரொம்ப முக்கியம். இங்க பவுல் எப்படி பிசாசை துரத்துறாரு? இயேசுவின் நாமத்தினால சத்தம் போடாம போ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஏசப்பாவுடைய ரத்தம். ஏசப்பாவுடைய ரத்தம் ரொம்ப முக்கியம். பிசாசை தன்னுடைய தலையை ஏசப்பா என்ன பண்றாரு? கொல்கொதா மலையில என்ன பண்றாரு? நசுக்கி போட்டுட்டாரு. அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் நமக்கு பாவ மன்னிப்பு என்கிற ஒரு பெரிய விடுதலையை தேவன் நமக்காக கொடுத்தார். இங்க அனாயிண்டிங், அபிஷேகத்தும் நம்முடைய சிரசின் மேல இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லலாம், வியாதியஸ்தர்களை கூட குணமாக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த அபிஷேகம் தேவனால் உண்டான அபிஷேகமா இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு நாள் மெசேஜ் கொடுக்கும் பொழுது நம்ம வேறு ஒரு கிறிஸ்துவை குறித்தும் வேற ஒரு அபிஷேகத்தை குறித்தும் வேற ஒரு ஆவியை குறித்தும் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஆவி நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு, அந்த கிறிஸ்து நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு, அந்த சுவிசேஷத்தை நம் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கு. இந்த அனாயிண்டிங் யார் கொண்டு வருவான்னா ஒளியின் தூதன் தான் கொண்டு வருவான். நீங்க என்னைக்கு நீங்க உங்களுடைய அபிஷேகத்துக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது ஜாக்கிரதையா ஜெபிக்கணும். ஏன்னா அந்த அபிஷேகம் வரும் பொழுது என்ன ஆகும்னா, ஏசப்பா கொடுத்த அபிஷேகமா இல்ல பிசாசு கொடுத்த அபிஷேகமான உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அதே இயேசுவின் நாமத்துல இருந்து தான் பிசாசை துரத்துவீங்க, குணமாக்குவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே மாற்றமா இருக்கும். உங்களுக்கு ஒரு இருதயத்துல ஒரு பாரமா இருக்கும், உங்களுடைய உடம்பு ஃபுல்லா வெயிட்டா இருக்கும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம் அது பிசாசு, வேற ஒரு ஆவின்னு சொல்லி. சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிக்கும் பொழுது ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்க வேண்டும். அதனால அந்த அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க அபிஷேகத்திற்காக நீங்க ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கும் பொழுது ஜாக்கிரதையா ஜெபிக்கும். நீங்க சொல்லியே ஜெபிக்கலாம், ஒளியின் தூதனுடைய ஆவி ஆண்டவரே எனக்கு வேண்டாம். நீங்க ஜெபிக்கும் பொழுது, நான் ஜெபிக்கும் பொழுது இப்படிதான் ஜெபிப்பேன். ஒளியின் தூதன், அந்த பிசாசும் என்னுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருப்பான். ஆவியானவரே என்னுடைய ஜெபத்தை கேட்பீங்க. ஏசப்பா, ஆவியானவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு உத்தரவு நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. பிசாசும் கேட்டுட்டு இருப்பான், ஓ இவன் என்னதான் கேட்கிறான், பெருமை இல்லையா? நம்ம பார்க்கும் பொழுது பிசாசு ஏசப்பாவையும் அப்படிதான் என்ன பண்ணான், ஏமாத்தினான் இல்லையா? நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொள், இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன்னு. அதே மாதிரிதான் அவன் நம்மள்ட்டையும் வருவான், நான் இதுதானே கேட்கிற, நான் கொடுக்குறேன் உனக்கு, வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பான். அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்று நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறி நீங்க கைவிட்டு போவீங்க. அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்று உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி துதித்தல், நம்ம எங்க இருந்தாலும் துதிக்கலாம். நான் எப்பொழுதும் உங்கள்கிட்ட தான் சொல்றது, கிச்சன்ல இருக்கும் பொழுதும் சரி, சாப்பாடு செய்யும் பொழுதும் சரி, நீங்க தேவனை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த 4 காரியம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 4 காரியத்தை நீங்க ஜாக்கிரதையாய் பாதுகாத்து அதன்படி நடக்கும் பொழுது பிசாசை நம்ம ஈஸியா ஜெயிச்சோம். பிசாசை பார்த்து என்னைக்கும் பயப்படாதீங்க, என்னைக்குமே பயப்பட வேண்டாம். பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். தேவன் நம்மளோடு இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்மளோட கூட எப்பொழுதுமே இருக்கிறார் இல்லையா? பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக தேவனோடு சார்ந்து வாழும் பொழுதும் தேவனோடு நெருங்கி போகும் பொழுது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே நமக்கு தெரியாது. ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் நீங்க ஜெபம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேப் விழுந்துடும். அப்ப பிசாசு என்ன நினைப்பான் தெரியுமா? அவனே இர்ரெகுலர், அவனை நான் ஒன்னும் சொல்லாட்ட அவன் ஏதோ பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற பக்கம் எங்கேயாச்சும் போயிடுவான். நம்மள்ட்ட வர மாட்டான், பிசாசும் வர மாட்டான், ஏசப்பாவும் வர மாட்டாரு. ஏன்னா ஏசப்பாக்கிட்டையும் உண்மையா இல்லை, இந்த பக்கம் பிசாசிட்டியும் உண்மையா இல்லை. அவனே சொல்லிடுவான், சே இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனே போயிடுவான். ஆனா நாளடைவில் தேவனோடு நம்ம சார்ந்து வாழும் பொழுது, பிசாசு மூலியமா நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, உங்களுடைய அபிஷேகமும் உங்களுடைய துதித்தலும்
ஏசப்பாவுடைய ரத்தமும் ஏசப்பாவுடைய நாமமுமே மாத்திரமே உங்களுக்கு விடுதலையை கொடுக்குமே தவிர வேற எதுவுமே கொடுக்க முடியாது. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வெஸ்ட் ஆப்பிரிக்கா இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தேன். வெஸ்ட் ஆப்பிரிக்கா வந்து சியாரா லினோ இல்லையா, சியாரா லினோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் போதைப் பொருட்கள் அதிகமாயிருச்சு. ஆனதுக்கு அப்புறமேட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த போதைப் பொருளை எப்படி செய்யறாங்க தெரியுமா உங்களுக்கு? அதை ஏன் சொல்றேன்னா, அதை நீங்க ஜாக்கிரதையா கேட்கணும். மனுஷனுடைய எலும்பு கூடு இருக்கு இல்லையா, அந்த எலும்பு கூட அந்த சரீரத்தை அந்த எலும்பு கூட எடுத்துட்டு வந்து மிஷின்ல போட்டு அரைச்சு தூளாக்கி அதுல ஒரு கெமிக்கலை கலந்து அதை போதைப் பொருளா செய்றாங்க வெஸ்ட் ஆப்பிரிக்கா. தேவனுடைய வருகை அது சீக்கிரமா இருக்கு. அது சீக்கிரத்துல என் தேவனாகிய கர்த்தர் வரப்போகிறார். அதோட பேர் வந்து ஜாம்பி ட்ரக். அதாவது அதை குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு கான்சியஸே இல்லையா, அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை. அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, ட்ரெஸ் போட்டிருக்காங்களா போடலையா, நிர்வாணமா இருக்காங்களா, ஒண்ணுமே தெரியும். அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கால செத்து போன உடல்களை தேடி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார். அதாவது செத்து போனவனுக்கு கூட நிம்மதி இல்லை பாருங்க இல்லையா, அதை கூட தோண்டி எடுத்து மனுஷன் என்ன பண்றான், போதைப் பொருளாய் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இதுதான் சிறை, இதுதான் பிசாசுடைய சிறையிறப்பு. நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம துதிக்கிற துதித்தல்ல இந்த கட்டுகள்லாம் உடைக்கப்படுது. ஏன்னா நம்ம வீட்டில் இது நடக்கல, வெஸ்ட் ஆப்பிரிக்கால வந்திருக்கு, ஆப்பிரிக்கால தானே வந்திருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா இந்தியாவுக்கு சீக்கிரமா வந்து, சரியா, அமெரிக்காவுக்கு சீக்கிரமா வந்து, இது நிமித்தம் நம்ம பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார். இப்பவே நம்ம ஜெபிக்கணும், இப்பவே நம்ம பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபிக்கணும். அந்த வெஸ்ட் ஆப்பிரிக்காக நான் ஜெபிக்கணும்னு நினைப்பேன். ஆனா வந்து அது எண்ணம் வராது. ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னலையா, ஆப்பிரிக்கா தேசம் முழுவதும் பில்லி சூனிய கட்டுகளினாலும் பிசாசினால் நிறைந்த ஒரு தேசம். அங்க உண்மையான சுவிசேஷகர்களும் இல்லை, ஊழியக்காரர்களும் இல்லை. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பணத்துல தான் குறியா இருப்பானுங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ப்ராஃபிட் தான், எல்லாருமே தீர்க்கதரிசி தான். அவனுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே தீர்க்கதரிசிங்க தான். தீர்க்கதரிசி டேவிட், தீர்க்கதரிசி சலீம், தீர்க்கதரிசி மிதுன், எல்லாத்துக்கும் பேர் தீர்க்கதரிசி தான். எல்லாருமே அப்போஸ்தலர்கள் தான். ஆனா அவர்களுடைய என்ன ஆகுது, அவர்களுடைய நோக்கம் தேவனை சார்ந்து இல்லை, பணத்தை சார்ந்து. அப்போ அந்த தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம இந்திய தேசத்திற்காக மாத்திரம் இல்லை, கூடிய சீக்கிரம் அது நம்ம தேசத்தையும் என்ன ஆகும், வர்றதுக்கு சீக்கிரமா இருக்கும். அதனால நீங்க இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய சிறையிருப்பு மாறும். அவருடைய சிறையிருப்பு மாறணும்னா நம்முடைய அபிஷேகம் கரெக்டா இருக்கணும், நம்ம துதித்தல் கரெக்டா இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு விடுதலை உண்டு. ஏசப்பாவுடைய நாமத்திலையும் ஏசப்பாவுடைய ரத்தத்திலையும் துதித்தல். ஏசப்பாவை துதிக்கணும், வேற யாரையும் துதிக்கக்கூடாது. ஏசப்பாவை துதித்தலும் அவருடைய அபிஷேகத்தையும் பெற்றிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிசாசை ஈஸியா ஜெயிச்சலாம். எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படவே வேண்டாம். உங்களுடைய தனி வீட்டில் தனி அறையில தேவனோடு நீங்க சார்ந்து இருக்கும் பொழுது அவர் உங்களோடு பேசுவார். நீங்க யார்கிட்டையும் போய் உங்க தலையை காட்டவே வேண்டாம். உங்க தலையை கொண்டு போய் காட்டிட்டு ஆண்டவரே ஜோசியம் சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க நல்லா நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பிரதர் ஐடியில் வேலை செய்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாருன்னு சொல்லி நல்லா தெரியும். நம்மளுக்கு அவர் தீர்க்க தரிசனம் கரெக்டாக சொல்லுவார். உங்கள் அம்மா குன்னூரில் இருக்காங்க, உங்கள் மனைவி வீட்டில் இருக்காங்க, நீங்கள் ஐடியில் வேலை செய்றீங்கன்னு கரெக்டாக தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் வேண்டாம். நம்ம தீர்க்கதரிசி ஆண்டவர் இருக்கார். நீங்க கதவை சாத்திட்டு நீங்க அங்க போய் முழங்கால் பட்டி தேவனோடு சார்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு எல்லாமே விளக்கி சொல்லுவார். இந்த பைபிள் ஆவியானவர்னால் நமக்கு கொடுக்கப்பட்டது, தேவனுடைய கரத்திலிருந்து வந்தது. இதுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை, இதுக்கு மிஞ்சி எந்த ஒரு ஊழியக்காரமும் இல்லை. நம்ம எந்த ஊழியக்காரலையும் குறை சொல்ல. நான் சொல்றது, நமக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருக்கும் பொழுது கர்த்தரோடு நமக்கு ஒரு மீடியேட்டர் வேணான்னு சொல்றேன் நான். உங்களுக்கு புரியுதா? நமக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருக்கு கர்த்தரோட, நமக்கு ஒரு டைரக்ட் ஆக்சஸ் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மீடியேட்டர் தேவையில்லை. நம்மளுடைய ஜெபத்தை, நம்மளுடைய இருதயத்தை யார் தெரியும்? சபாக்கு தெரியும். தாயின் கர்ப்பத்திலேயே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க தேவனுக்கு உன் குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாதா? தெரியும். குடும்பங்கள்ல பிரச்சனைகள்
வர்றது சகஜம்தான். அதை மேற்கொண்டு வருகிறதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? தனி அறையில போய் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்தரங்கத்துல இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் பதில் கொடுக்கிற தேவன். நம்ம கேள்வி கேட்கிறோம். எப்பொழுதுமே நம்ம போய் நம்மளுடைய ஜெபிக்கும் பொழுது நீங்க போய் உங்களுடைய கவலையை மாத்திரம் சொல்லாதீங்க. எப்பொழுதுமே நான் சொல்றேன், உங்களுக்கு ஜெபிக்கிற விதமே வேற. நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்துல போயிட்டு நம்ம கவலையவே கொட்டிட்டு இருக்க கூடாது. ஐயோ ஆண்டவரே எனக்கு இது நடந்துருச்சு, என் பிள்ளைய கொண்டு வாங்க, எனக்கு கடன் இருக்கு, கடனை தீருங்கன்னா அவர் கேட்கவே மாட்டார். போய் ஒரு ஜெபத்துல உட்காரும் பொழுது ஒரு 10 நிமிஷம் அவரை துதிங்க. எப்பொழுதும் பாட்டு பாடி ஆவியானவரை துதிக்கும் பொழுது உங்களுக்கு இருதயத்துல ஒரு சமாதானம். நம்மளுடைய ஜெபமே வேற மாதிரி இருக்கு. நமக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு ஏசப்பா ஜெபத்தையே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார் இல்லையா? அதனால ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க மாற்றுங்க. தேவனை துதிங்க. உங்களுடைய சிறையிருப்பு மாறிப்போம். அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கவலைகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் அவரோட இடத்துல வைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அதுக்குன்னு நீங்க மற்றவங்கள இடத்துல போய் எதையும் சொல்ல வேண்டாம். நீங்க மீடியேட்டரை எப்பொழுதுமே தேடாதீங்க. தேவனோட டைரக்ட் ஆக்சஸ் இருக்கும்பொழுது மீடியேட்டர்ஸ் நமக்கு தேவை கிடையாது. நீங்க எப்பொழுதுமே பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு சார்ந்து இருக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது, தேவனோடு நடக்கும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியாது. அனுதினமும் தேவனோடு சார்ந்து வாழும் பொழுது நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியாது. தேவனோடு நம்ம நடந்து போகும் பொழுது என்ன நடக்கும்? நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா? அவரு பார்த்துக்குவார் இல்லையா? அவரு நம்மளுடைய பிரச்சனைகளை பார்த்துக்குவார். அவர் நமக்காக தான் சிலுவையில் அறியப்பட்டார். நம்மளுடைய பாவத்திற்காக தான் என்ன பண்ணாரு? மரிச்சார். நம்மளுடைய கடனுக்காக அவர் மரிக்கல. கடன் வாங்கினது நம்ம, பிரச்சனையை தேடிக்கிட்டது நம்ம. அதுக்காக அவர் மரிக்கல. அவர் மரிச்சது நம்மளுடைய பாவத்துக்காக. இன்னைக்கு நம்ம பாவத்துல இருந்து விடுதலை பெற்றுட்டோம். ஏசப்பாவுடைய ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம்? கவலைப்பட வேண்டாம். பிசாசை மேற்கொள்கிறதுக்கு இந்த அவருடைய நாமமே உண்டு, அவருடைய ரத்தமே உண்டு, அவருடைய அபிஷேகம் உண்டு. அவரை துதிக்கும் பொழுது நமக்கு ஒரு விடுதலை உண்டு. இந்த 4 காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வெற்றி உண்டு. ஜெபிப்போம். எல்லாத்திற்காகவும் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய சிறையிறப்பு மாற்றப்படும்.